அனைவருக்கும் வணக்கம். ஜனவரி 12லேருந்து 14ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தற்போது சென்னையில் நடைபெறும் அயலக தமிழர் தின விழாவின் கருப்பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ் வெல்லும். இப்போ அயலக தமிழர் தினம் பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நடைபெற்றிருக்கு. ஸோ இது வந்து ஜனவரி 12ஆம் தேதி முன்னிட்டு இந்த விழா வந்து சென்னையில் நடைபெற்றிருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அயலக தமிழர் நல வாரியம் சார்பில் தான் வந்து இந்த அயலக தமிழர் தின விழா வந்து நடைபெற இருக்கிறது. இந்த விழாக்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வெல்லும் என்ன கருப்பொருள் வந்து இதோட வந்து நடைபெற இருக்கிறது. எங்கன்னா சென்னையில் ஜனவரி 12. நெக்ஸ்ட், கடலோர வளங்களை மீட்டெடுக்கவும் பாதுகாக்கவும் தமிழக அரசால் தொடங்கப்பட்ட இயக்கத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம். தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம் எதுக்காக வந்து கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழக அரசும் உலக வங்கியும் ரெண்டுமே சேர்ந்து கடலோர வளங்களை வந்து மீட்டெடுத்து அதை வந்து பாதுகாக்கிறதுக்காக தமிழக அரசால் தொடங்கப்பட்ட திட்டத்தோட பெயர் தான் தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 2028 இருந்து 2029 நிதியாண்டு வரை பார்த்தீங்கன்னா செயல்பாட்டில் வந்து நடைபெற உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்திற்காக உலக வங்கியிடமிருந்து தமிழக அரசு பார்த்தீங்கன்னா 1675 கோடி நிதியை வந்து கடனாக வந்து பெற்றிருக்கு. இந்த திட்டத்தின் கீழே தொடங்கப்பட்ட திட்டங்கள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டுல கடம்பூர்ல பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா வந்து அமைக்கப்பட இருக்கு. அது பார்த்தீங்கன்னா நிதி வந்து 345 கோடி செலவுல தான் வந்து அமைக்கப்பட இருக்கு. முக்கியமா பல்லுயிர் பாதுகாப்பு பூங்கா எங்கன்னா செங்கல்பட்டுல. சென்னை மற்றும் நாகப்பட்டினம் இடையே பார்த்தீங்கன்னா கடல் ஆமை பாதுகாப்பு மையம் வந்து நிறுவப்பட்டிருக்காங்க. இது வந்து 60 கோடி நிதியில. தஞ்சாவூர்ல பன்னாட்டு கடல் பாதுகாப்பு மையம் வந்து 90 கோடி செலவுல வந்து நிறுவப்பட இருக்கு. முக்கியமா வந்து உலக வங்கியோட தான் தமிழக அரசு தொடங்கப்பட்ட திட்டங்கள். நெக்ஸ்ட், டீல்ஸ் திட்டத்தினை செயல்படுத்தியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ்நாடு. இந்த டீல்ஸ் திட்டம் வந்து எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா தமிழக அரசு பள்ளிகளில் செயற்கை நுண்ணறிவு உட்பட பல்வேறு பயிற்சிகளை வழங்கும் திட்டமாக தான் வந்து இந்த டீல்ஸ் திட்டம் வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்காங்க. இந்த திட்டத்தை பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து மைக்ரோ சாப்ட்வேர் நிறுவனத்துடன் இணைந்து செயல்படுத்தி வருகிறது அப்படி சொல்லியிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த டீல்ஸ்க்கு என்ன தமிழ்ல ஃபுல் ஃபார்ம்னா தொழில்நுட்ப கல்வி மற்றும் கற்றல் ஆதரவு. 27வது தேசிய இளைஞர் விழாவானது எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவின் நாசியில் வந்து 27வது தேசிய இளைஞர் விழா வந்து நடைபெற உள்ளது. இந்த விழாவிற்கு இளைஞனை பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவின் விலங்கான இந்தியன் ராஜஸ்தான் அணி வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், பின்வருவற்றுள் யாருடைய தலைமையில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான குழு அமைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராம்நாத் கோவிந்த். ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மக்களவை மற்றும் மாநில பேரவைகளுக்கு வந்து ஒரே நேரத்தில் வந்து தேர்தல் நடத்துறது தான் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல். இது சார்பாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேற்கு வங்காள முதல்வர் மம்தா பானர்ஜி வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த சார்பாக வந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு உடன்பாடும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மம்தா பானர்ஜி வந்து என்ன கட்சியை வந்து சார்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர். ஒரே நாடு ஒரே தேர்தல் யாருடைய தலைமையில வந்து இந்த குழு வந்து அமைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில தான் வந்து அமைக்கப்பட்டது. இதன் சார்பாக பார்த்தீங்கன்னா 1952 மக்கள் மற்றும் மாநில பேரவைகளுக்கு வந்து ஒரே நேரத்தில் வந்து தேர்தல் நடத்தப்பட்டது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், விங்ஸ் இந்தியா 2024 நடைபெற உள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஹைதராபாத். இப்போ ஹைதராபாத்தில் பார்த்தீங்கன்னா விங்ஸ் இந்தியா 2024 ஜனவரி 18லேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் தெலுங்கானாவின் ஹைதராபாத்தில் தான் வந்து இந்த விழா வந்து நடைபெற இருக்கிறது. நெக்ஸ்ட், 2024ஆம் ஆண்டிற்கான சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 80வது இடம். சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் 2024ஆம் ஆண்டிற்கானது வெளியிட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து 80வது இடம் பிடித்திருக்கு. கடைசி இடம் பிடித்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான். இது வெளியிட்ட அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா லண்டனை சேர்ந்த என்சி நிறுவனமானது இந்த பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை முதலிடம் பிடித்துள்ள நாடுகள் என்னென்னு பார்க்கலாம். பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஸ்பெயின், ஜப்பான், சிங்கப்பூர். 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா பின்லாந்து, ஸ்வீடன், தென்கொரியா. 3ஆம் இடம்
ஆஸ்திரேலியா, டென்மார்க், அயர்லாந்து, நெதர்லாந்து. இந்தியா வந்து 80வது இடத்துல பிடிச்சிருக்கு. உலக வர்த்தக அமைப்பின் இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி செந்தில் பாண்டியன். இப்போ செந்தில் பாண்டியன் பார்த்தீங்கன்னா உலக வர்த்தக அமைப்பு, அதாவது WTO இந்திய தூதராக செந்தில் பாண்டியன் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. இந்த WTO வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 1, 1995 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. WTO ஃபுல் ஃபார்ம் என்னன்னா வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன். நெக்ஸ்ட், தூய்மையான நகரங்கள் 2023 பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தூர். இந்த தூய்மை நகரங்கள் பட்டியல் பார்த்தீங்கன்னா 2023 ஆண்டிற்கானது வெளியிட்டிருக்காங்க. இது ஒன்றிய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவரங்கள் துறை அமைப்பு சார்பில் தான் வந்து தூய்மையான நகரங்கள் பட்டியல் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து 1,00,000க்கு மேலான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள் பார்க்கலாம். அது வந்து முதலிடம் பிடித்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தூர். இது வந்து 7வது முறையாக வந்து முதலிடம் பிடித்திருக்கு. 2ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சூரத், 3ஆம் இடம் நவி மும்பை, 4ஆம் இடம் விசாகப்பட்டினம். அதே 1,00,000க்கு குறைவான மக்கள் தொகை கொண்ட நகரங்கள்ல முதலிடம் வந்து சாஸ்வத் பிடிச்சிருக்கு. இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்கு. 2ஆம் இடம் வந்து பதான் சத்தீஸ்கர்ல இருக்கு. 3ஆம் இடம் லோனாவாலா மகாராஷ்டிராவில் இருக்கு. கங்கை ஆற்றங்கரையோர தூய்மை நகரங்கள் பட்டியலில் முதலிடம் வந்து வாரணாசி இடம் பிடிச்சிருக்கு. 2ஆம் இடம் பிரயாக்ராஜ் பிடிச்சிருக்கு. மாநிலங்கள் அடிப்படையில் முதலிடம் வந்து மகாராஷ்டிரா, 2ஆம் இடம் மத்திய பிரதேசம், 3ஆம் இடம் சத்தீஸ்கர். ஜாக்ரெப் ஓபன் மல்யுத்த போட்டியில் தங்கம் வென்ற மல்யுத்த வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி அமன் செராவந்த். 57 கிலோ பிரிவில் பார்த்தீங்கன்னா அமன் செராவந்த் வந்து தங்கம் பதக்கம் வென்றிருக்காங்க. இந்த ஜாக்ரெப் ஓபன் மல்யுத்த போட்டி வந்து எங்க நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா குரோசியாவில் தான் நடைபெற்றது. 25 மீட்டர் ஸ்போர்ட்ஸ் பிஸ்டல் மகளிர் தனிநபர் பிரிவில் வந்து ரிதம் சங்வான் வந்து டேஸ் பதக்கம் வென்றார். ஆன்சர் ஆப்ஷன் சி வெண்கலம். இந்த ஆசியா ஒலிம்பிக் தகுதி சுற்றி போட்டி வந்து எங்க நடைபெற இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேசியாவில் வந்து நடைபெற்றிருக்கிறது. இதுல 25 மீட்டர் ஸ்போர்ட்ஸ் பிஸ்டல் மகளிர் தனிநபர் பிரிவில் வந்து ரிதம் சங்வான் வந்து வெண்கலம் பதக்கம் வென்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு வந்து தகுதி பெற்றிருக்காங்க. 25 மீட்டர் ஸ்போர்ட்ஸ் பிஸ்டல் மகளிர் அணியின் பிரிவில் வந்து ரிதம் சங்வான், ஈசா சிங், சிம்ரன் ஸ்பிரித் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட், தேசிய இளைஞர் தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஜனவரி 12. ஜனவரி 12 பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வந்து தேசிய இளைஞர் தினம் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இது வந்து யாருடைய நினைவா வந்து போற்றப்படுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவேகானந்தரோட பிறந்த தினத்தை தான் வந்து ஜனவரி 12 நினைவாக தான் வந்து தேசிய இளைஞர் தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட், தமிழக முதல்வரால் எனது கிராமம் திட்டமானது எப்போது தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஜனவரி 12. ஜனவரி 12 பார்த்தீங்கன்னா எனது கிராமம் திட்டமானது தொடங்கப்பட்டிருக்காங்க. இது எதுக்காகனா வெளிநாடுகளில் வசிக்கும் தமிழர்கள் தங்கள் சொந்த ஊர்களின் வளர்ச்சியில் வந்து அவர்களே வந்து கவனம் செலுத்துற வகையில தான் எனது கிராமம் திட்டம் வந்து தமிழக முதல்வர் வந்து தொடங்கி வைத்துள்ளார். தொடங்கி வைத்த நாள் பார்த்தீங்கன்னா ஜனவரி 12. இந்த திட்டமானது அயலக தமிழர் மாநாட்டின் போது தான் வந்து தொடங்க வைக்கப்பட்டது. நெக்ஸ்ட், அயலக தமிழர் மாநாட்டில் தமிழ் இலக்கியம், கல்வி, சமூக மேம்பாடு உள்பட்ட டேஸ் பிரிவுகளில் விருதானது வழங்கப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 8 பிரிவுகளில். இந்த அயலக தமிழர் விருது பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து நடைபெற்றது. இந்த விழாவில் வந்து தமிழ் இலக்கியம், கல்வி, சமூக மேம்பாடு உட்பட 8 பிரிவுகள் வந்து விருது வழங்கப்பட்டிருக்காங்க. ஸோ வந்து யார் யாருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சையது முகமது சலாவுதீனுக்கு வந்து மலேசியாவை சேர்ந்தவங்க. டத்தோ எம் சரவணன் இவங்க வந்து மலேசியை சேர்ந்தவங்க. சுப்பிரமணியன் தின்னப்பன் இவங்க வந்து சிங்கப்பூர். ஜெயராமன் லிங்க மாணிக்கர் இவங்களும் சிங்கப்பூர். பால சுவாமிநாதன் வந்து அமெரிக்கா. பக்ரிசாமி ராஜமாணிக்கம் இவங்க வந்து அமெரிக்கா. வைதேகி அர்பெர்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. நெக்ஸ்ட், சுதாகர் பிச்சைமுத்து வந்து பிரிட்டன். முருகேசு பரமநாதன் வந்து ஆஸ்திரேலியா. ஜெலீலா பானு UAE. ராமன் குரு தென்கொரியா.
சரண்யா தேவி குவைத். இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அயலக தமிழர் விருது வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், பின்வருவனவற்றில் தமிழக அரசின் காமராஜ் விருதானது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பலராமன். தமிழக அரசின் விருதுகள் பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டிற்கான விருதுகள் வழங்கப்பட்டிருக்காங்க. ஸோ தமிழக அரசு சார்பில் வந்து பெரியார், அம்பேத்கர், காமராஜர் உட்பட விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆண்டு வந்து காமராஜர் விருது வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா பலராமன் வாங்கியிருக்காங்க. டாக்டர் அம்பேத்கர் விருது வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா சண்முகம். திருவள்ளுவருடைய விருது யார் வாங்கியிருக்காங்கன்னா பால முருகனடிமை சுவாமிகள். தந்தை பெரியார் விருது யார் வாங்கியிருக்காங்கன்னா சுபா வீரபாண்டியன். பேரறிஞர் அண்ணா விருது பத்மடை பரமசிவம். மகாகவி பாரதியார் விருது வந்து பழனி பாரதி. பாவேந்தர் பாரதிதாசன் விருது முத்தரசு. திருவிக்கா விருது யார் வாங்கியிருக்காங்கன்னா ஜெயசீலா ஸ்டீபன். அதே விஸ்வநாதன் விருது யார் வாங்கியிருக்காங்கன்னா கருணாநிதி வாங்கியிருக்காங்க, ஈரா கருணாநிதி. ஓகேங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட்டு 2019 கூட பார்த்தீங்கன்னா பெரியார் விருது வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டிற்கான அவார்டுகளில் இதுவும் ரொம்ப முக்கியம். கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கமானது எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கீழக்கரை. இந்த ஏறு தழுவுதல் அரங்கம் பார்த்தீங்கன்னா மதுரையில் உள்ள அலங்கநல்லூர்ல தான் வந்து அருகே கீழக்கரையில் வந்து ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக ஏறு தழுவுதல் அரங்கம் வந்து தமிழக அரசு வந்து அமைத்திருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கம் சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. 2023ஆம் ஆண்டிற்கான மாசடைந்த நகரங்களின் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பைர்னி ஹாட். மாசடைந்த நகரங்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா எரிசக்தி தூய்மை காற்றுக்கான ஆராய்ச்சி மையமானது இந்த பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து முதலிடம் பிடித்துள்ள மாநிலம் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மேகாலயா. மேகாலயாவில் வந்து பைர்னி ஹாட் இடம் வந்து முதலிடம் பிடிச்சிருக்கு. 2ஆம் இடம் வந்து பெருசாராய், இது வந்து பீகார்ல இருக்கு. 3ஆம் இடம் வந்து கிரேட்டர் நொய்டா யூபியில் இருக்கு. இந்த காற்று மாசுபாடு பட்டியலில் வந்து டெல்லி வந்து 8ஆம் இடம் பிடித்திருக்கு. நெக்ஸ்ட், அதிநவீன ஆகாஷ் NG ஏவுகணை சோதனையானது நடத்தப்பட்டுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒரிசா. ஒரிசாவின் சண்டிப்பூர் கடலோர பகுதியில் அதிநவீன ஆகாஷ் NG ஏவுகணை சோதனை வந்து வெற்றியடைந்திருக்கு. இது வந்து குறைந்த உயரத்தில் அதிவேகத்தில் பறந்து செல்லும் இலக்குகளை தாக்கி அழிக்கும் வகையில தான் உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த ஏவுகணையானது பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அழிக்கும் தன்மை கொண்டது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸ்ரீ லாம்லாலா தர்ஷன் திட்டமானது பின்வருவற்றில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சத்தீஸ்கர். சத்தீஸ்கர் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லாம்லாலா தர்ஷன் விருது வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. இது எதுக்காகன்னா அயோத்தி ராமர் கோயிலுக்கு வந்து மக்களை வந்து அழைத்து செல்றதுக்கான சத்தீஸ்கர் அரசு ஸ்ரீ லாம்லாலா தர்ஷன் திட்டமானது தொடங்கியுள்ளது. தற்போது தொடங்கப்பட்டுள்ள மல்கங்கிரி விமான நிலையமானது எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒரிசா. ஒரிசாவில் புதிய விமான நிலையத்தினை அம்மாநில முதல்வர் நவீன் பட்நாயக் வந்து திறந்து வைத்துள்ளார். இந்த விமான நிலையத்திற்கு வந்து மல்கங்கிரி விமான நிலையம் என பெயர் சூட்டப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன் ஆடவர் தனிநபர் பிரிவில் அகில் ஷோரன் டேஸ் பதக்கம் வென்றார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தங்கம். ஆசிய தகுதி சுற்று துப்பாக்கி சுடுதல் போட்டி வந்து இந்தோனேசியாவில் வந்து நடைபெற்றது. இதில் பார்த்தீங்கன்னா 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன் ஆடவர் தனிநபர் பிரிவில் அகில் ஷோரன் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. அதே பிரதாப் சிங் தோமர் பார்த்தீங்கன்னா வெள்ளி பதக்கம் வென்றிருக்காங்க. இந்த 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன் ஆடவர் அணிநபர் பிரிவில் வந்து அகில் ஷோரன், பிரதாப் சிங் தோமர், ஸ்வப்னில் குசேல் ஆகியோர் வந்து தங்கப்பதக்கம் வென்றிருக்காங்க. நெக்ஸ்ட், தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் கடைபிடிக்கப்படும் தினம். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனவரி 11 17ஆம் தேதி வரைக்கும். தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் ஜனவரி 11 17ஆம் தேதி வரைக்கும் வந்து ஒவ்வொரு ஆண்டும் வந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. ஸோ இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா BA ரோட் சேஃப்டி ஹேர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கொஸ்டின்ஸ் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தற்போது சென்னையில் நடைபெறும் அயலக தமிழர் தின விழாவின் கருப்பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ் வெல்லும்.
கடலோர வளங்களை மீட்டுருவாக்கவும் பாதுகாக்கவும் தமிழக அரசால் தொடங்கப்பட்டுள்ள இயக்கத்தின் பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் சி, தமிழ்நாடு நெய்தல் மீட்சி இயக்கம். டீல்ஸ் திட்டமானது செயல்படுத்தியுள்ள மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ்நாடு. 27வது தேசிய இளைஞர் விழாவானது எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகாராஷ்டிரா. பின்வருவனவற்றில் யாருடைய தலைமையின் கீழ் ஒரே நாடு ஒரே தேர்தல் குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராம்நாத் கோவிந்த். விங்ஸ் இந்தியா 2024 ஆண்டிற்கான நடைபெறவுள்ள இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஹைதராபாத். 2024 ஆண்டிற்கான சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் பட்டியலில் இந்தியா எத்தனாவது இடம் பிடித்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி, 80வது இடம். உலக வர்த்தக அமைப்பின் இந்திய தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, செந்தில் பாண்டியன். தூய்மையான நகரங்கள் 2023 பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இந்தூர். ஜாக்ரேப் ஓபன் மல்யுத்த போட்டியில் தங்கம் வென்ற மல்யுத்த வீரர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, அமன் ஷெராவந்த். 25 மீட்டர் ஸ்போர்ட்ஸ் பிஸ்டல் மகளிர் தனிநபர் பிரிவில் ரிதம் சங்வான் டேஸ் பதக்கம் வென்றார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, வெண்கலம். தேசிய இளைஞர் தினம் கொண்டாடப்படும் நாள்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜனவரி 12. தமிழக முதல்வர் எனது கிராமம் திட்டமானது எப்போது தொடங்கி வைக்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஜனவரி 12. அயலக தமிழர் மாநாட்டில் தமிழ் இலக்கியம், கல்வி, சமூக மேம்பாடு உள்ளிட்ட டேஸ் பிரிவுகளில் விருதானது வழங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 8 பிரிவுகளில். பின் வருவனவற்றில் தமிழக அரசின் காமராஜர் விருதானது யாருக்கு வழங்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பலராமன். கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கமானது எங்கு அமைக்கப்பட உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, கீழக்கரை. 2023 ஆண்டிற்கான மாசடைந்த நகரங்களில் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ள நகரம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, பைர்னி ஹாட். அதிநவீன ஆகாஷ் NG ஏவுகணை சோதனையானது நடத்தப்பட்ட இடம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஒரிசா. ஸ்ரீ ராம்லாலா தர்ஷன் திட்டமானது பின்வரும் ஒன்றில் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, சத்தீஸ்கர். தற்போது தொடங்கப்பட்டுள்ள மல்கங்கிரி விமான நிலையமானது எங்கு அமைந்துள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஒரிசா. 50 மீட்டர் ரைபிள் 3 பொசிஷன் ஆடவர் தனிநபர் பிரிவில் அகில் ஷோரன் டேஸ் பதக்கம் வென்றார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தங்கம். தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் டேஸ் கடைபிடிக்கப்படும் தினம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஜனவரி 11 17 வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.